மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான், மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் குரு பகவான். அடுத்த ஒரு வருஷம் இந்த வருட கிரகங்களுடைய நிலைமை இதுதான். அடுத்த 365 நாட்களுக்கு, அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது, அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது, எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது, திருமணம் எப்போ நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர். முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதனால், என்ன காரணத்தினால, அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை, தொழிலில் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது, நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகம், சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார், கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய மேஷராசி நண்பர்களுக்கு என்னென்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, பிரச்சனைகள் அதிகமாகிடும், பயப்படுறீங்க. பயப்படாதீங்க, 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து பலன் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக 4 கிரக பயிற்சிகள் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதை தவிர உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகம் அதை விட பலமாக வேலை செய்யும், அது வேறு விஷயம். ஆனாலுமே இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறார், சனி 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு சார், அதில் எந்த டவுட்டும் இல்லை சார். ஆனால் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு. எப்போவுமே 11ஆம் இடம் சொல்லக்கூடியது அனைத்து விதமான விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதில் மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருப்பது சிறப்பு. பிரம்மாண்டத்தை, பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு பகவான் இருக்கார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் நெகட்டிவ் நிறைய பார்க்க போகிறீங்க, பாசிட்டிவை பார்க்க மாட்டேறீங்க, அதுதான் பிரச்சனையே எல்லாருக்குமே. அப்போ நெகட்டிவ் இருக்கா சார் அப்படின்னா நெகட்டிவ் இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 3ஆம் இடத்தில் குரு பகவான். இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம். நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலை. அந்த முயற்சி ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் வரும்போது என்னாகனா நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஈஸியாக நடக்க போகுது. அப்போ எந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக மேஷ ராசி அன்பர்கள் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கு. சார் எனக்கு பிபி இருக்குது சார், எனக்கு சுகர் இருக்குது சார், ஏற்கனவே உடம்புல தொந்தரவு இருக்குது சார், அவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுமா சார்னா சப்போர்ட் பண்ணும், பட் ஆனால் அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ 12ஆம் இடத்துல கூடிய சனி வேறு என்ன வேலையை செய்யும், முக்கியமாக பார்த்திங்கன்னா செலவுகளை கொடுக்கும். அப்போ அந்த செலவுகளை நம்ம என்ன பண்ணலாம், சுப செலவுகளாக மாற்றிக்கிறது சிறப்பு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது. சார் நானே கடனில் இருக்கேன் சார், நீங்கள் வேறு காமெடி பண்ணாதீங்க சார், நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பது என்ன பண்ணலாம், ஒரு வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறது, இல்லை மாதத்துக்கு ஏதாவது ஒரு 5000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறது, ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்குறது, இந்த மாதிரி செலவுகளை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் இந்த 12ஆம் இடத்துல சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் வெளிநாடு பயணத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அப்போ யார் வெளிநாடு பயணம் ட்ரை பண்ணலாம், படிக்கக்கூடிய மாணவர்கள். முக்கியமாக நான் வெளிநாடு போய் படிக்கணும், எனக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியாக இருக்கீங்கன்னா வெளிநாடு தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா கொஞ்சம் பதட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும், ஒரு சில தடயங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். சனி பகவான் அவர் சீக்கிரம் கொடுக்க மாட்டார், சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா நிறைய கொடுப்பார். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் குருவும் இருக்கார், கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். கொஞ்சம் கடன் வாங்கி போகிற மாதிரி கூட இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பேங்க் லோன் வாங்கிட்டு கூட வெளிநாடு போய் படிக்கலாம், அதற்கான வாய்ப்பு உண்டு. சார் நான் வெளிநாட்டில் தான் படித்து முடிச்சிட்டேன் சார், இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார், உறுதியாக இந்த 11ஆம் இடத்துல கூடிய ராகு உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும்.
பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ராகு அப்படின்னு சொன்னாவே வெளிநாடை சார்ந்த கிரகம். அப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க, லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெளிநாடு வாய்ப்பை கொடுக்க தான் போகிறாரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதனால் அதற்கான முயற்சிகளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். படித்து முடித்த மாணவர்கள் செய்யலாம். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், 10 வருஷமாக இங்கே இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, ஒன்று அங்கே இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கணும் வேலைக்கு. ஒரு 3 மாதம் டைம் எடுத்துங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த 12ஆம் இடத்துல இருக்க சனியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வெளியூர் அதர் ஸ்டேட் போகிறது, பக்கத்து ஊருக்கு போய் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. சார் நான் இருக்கேன், வேலை இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இந்த ராகு பகவானால் ரிலீவ் ஆகும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்குறாங்க, உங்கள் மேனேஜர் லெவலில் யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா அவங்கள அவர் பார்த்துக்குவார். அவங்க உங்களை விட்டு வெளில போகக்கூடிய, இல்லை அவங்க வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் போகக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். என்னென்னா இந்த காலகட்டத்தில் அங்கே ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் தொந்தரவுகள் உண்டு. அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா அதை சேல் பண்ணக்கூடிய வேலையை இந்த ராகு பகவான் செய்வார். அதன் மூலமாக நல்லா சிறப்பாக இருக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை மேஷராசி என்பதுக்கு எப்போவுமே வரும். ஒரு வேலையை டக்குன்னு முடிச்சிருவீங்க, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வேலை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க. உலகத்திலேயே வேலை செய்கிற இடத்துல அதிகமாக ப்ரெஷரை சந்திக்கக்கூடிய ஒரே ராசி மேஷராசி தான். ஏன்னா வேகமாக செஞ்சு முடிக்கும்போது நாங்கள் அடுத்த வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க. பரவாயில்லையே இவன் வேகமாக செய்யணும், அப்போ இவனுக்கு நிறைய வேலை கொடுப்போன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உள்ளூர்லேயே ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, டக்கு நீங்கள் வேலையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வேலை கிடைக்காம போயிடும். அப்போ என்ன பண்ணும், பொறுமையாக இருந்து ஒரு வேலை வாய்ப்பை தேடினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு உறுதி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா இந்த 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொசிஷனில் கிடைக்காது. முதல்ல ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தான் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. 3ஆம் இடத்தில் குரு. அப்போ தொழிலுக்கு என்ன தேவை, முயற்சி தேவை. ஒரு கஸ்டமரை போய் பார்க்கணும், ஒரு ஆர்டர் எடுக்கணும், ப்ராடக்டை சேல் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அந்த முயற்சிகளை அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. முயற்சி செய்தால் வெற்றி உறுதி. ஆனால் அந்த முயற்சியை தடங்கல் பண்ணக்கூடியவர் யாருன்னு கேட்டால் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து தடங்களை கொடுப்பார். அப்போ அந்த தடங்களை தாண்டி தான் நீங்கள் செஞ்சாகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை சார் நிஜமாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது, நாளை காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு கஸ்டமரை பார்க்கலான்னா அன்றைக்கி தான் ஏதாவது ஒரு வேலை வந்துடுது, ஏதாவது பண விஷயத்துக்கு ஏதாவது போனால் அன்றைக்கி தான் ஒரு தடங்கள் வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் அந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்குது. அந்த நிலை மாறும். உங்களால் முயற்சி பண்ண முடியும், ஆனால் முயற்சி நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகு பகவான் இருக்கார், லாபம் உறுதியாக வரும். அதேமாதிரி என்ன பண்ணுங்கள், வரக்கூடிய வருமானத்தில் ஒரு 25% உங்களுடைய ப்ராடக்டில் உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே வந்தார்னா சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உறுதியாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு எப்பவுமே வரும். ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள், நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள். அப்போ என்ன ஆகும், லேட் மேரேஜ் ஆகும். அந்த லேட் மேரேஜ் நிறைய பேருக்கு 35-40 போயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 11ஆம் இடத்துல கூடிய ராகு பகவான் திருமண யோகத்தை கொடுப்பாரு, அதில் டவுட்டே கிடையாது. சார் சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு சார், எப்படி சார் கல்யாணம் ஆகும்? 7.5 சனி காலகட்டத்தில் தான் திருமணம் ஆகும். நல்லா தெரிஞ்சிங்க எல்லாருமே. கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் தான் ஒரு கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் செய்ய வைப்பார். அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 12ஆம் இடத்துல கூடிய சனி கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக திருமண யோகத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் திருமண யோகம் உறுதியாக உண்டு. பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். அந்த மேஷராசிக்காரங்கிட்ட என்னென்னா இந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் ஈகோ இருக்கும். அந்த ஈகோவை குறைச்சிக்கிட்டே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், கோர்ட்டு கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அதையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு, குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் 5ஆம் பாவம்,
5ல் கேது இருக்க போகிறாரு. அந்த 5ஆம் இடத்துல கேது வரும்போது நீங்கள் ஒரு மருத்துவம் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இல்லை சார் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல கூடிய கேது பகவான் 3ஆம் இடத்துல குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க. 12ஆம் இடத்துல வர சனி பகவான் இருக்கா, கொஞ்சம் செலவு பண்ணணும், மெடிக்கலுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும், இல்லை டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் யோக திசையாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை, ராகு கேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை, சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது, எதனால் பிரச்சனை, ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல, ஏன் எனக்கு கடன் வந்துச்சு, ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.